இப்ப சென்னையில எல்லாம் இப்ப பாலியல் குற்றத்துல ஒருத்தர் விழுந்தாரு. அவர் சர்ச்சில் இருந்து அப்படி பிசாசை துரத்திக்கிட்டே இருக்காரு. சபைக்குள்ள இருந்து பிசாசை துரத்துறாரு. எங்கடா பைபிள்ல இருக்கு அப்படி? சாமி சபையில முத யார் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கணும். அவங்க எதுக்கு கூடணும்? பக்தி விருத்தி கூடணும். அவங்க எதுக்கு கூடுறாங்கன்னா அங்க போய் சுவிசேஷம் எடுத்தது அவங்க அறிவிக்க போகணும். அதுக்காக அவங்க பக்தி விருத்துக்காக அதை கூடுறது. இவர் சபைக்குள்ள இருந்து பிசாசை துரத்திக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்றீங்க நீங்க? சபைக்குள்ள இருந்து ஏன் பிசாசை துரத்திட்டு இருக்க? அப்படின்னா நீயே ஒத்துக்கிற உன் சபைக்குள்ள பிசாசு தான் இருக்குன்னு, அப்படிதானே? அதுலயே விசுவாசிகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். ஒரு சபைக்குள்ள இருந்து பிசாசு துரத்துறான்னா மறைமுகமா என்ன பண்றான்னா, ஏன் சபையில பிசாசு தான் சபையை நடத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கூட உங்களால ஏன் புரிஞ்சு கொள்ள முடியல? இப்படிப்பட்டவன் பின்னாடி ஏன் நீங்க போறீங்க? ஆதி திருச்சபைனா என்னங்கிறத புரிஞ்சு கொள்ளாதனால இவன் வந்து சபைக்குள்ள உட்காந்து பிசாசு துரத்திட்டு இருக்கான். சபைக்குள்ள எப்படிட்டா பிசாசு? சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் தான் இருக்காரு. அவங்களுக்குள்ள கர்த்தர் தான் இருக்காரு. இவர் யாருக்கு பிசாசு துரத்துறாரு? கொஞ்சம் நீங்க சிந்திக்க வேண்டாமா? கொஞ்சம் நீங்க கேள்வி கேட்க வேண்டாமா? அவனை நோக்கி கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு டினாமினேஷன் போனீங்கன்னா அவனை எந்திரிச்சு கேள்வி கேளுங்க. நீ கேள்வி கேட்டா நம்ம அடிச்சு பிறண்டு ஓடுவான். அவன் சபை இழுத்து மூடிட்டு போகட்டும். அவ்வளவு விக்கிற கூட்டங்கள் எதற்குன்னா பணம், விற்கிறத வச்சு பணம். அதனால இவர்கள் எல்லாரும் விழுந்து போகிறார்கள். கடவுளோட கடும் கோபம் ஒரு மேல ஃபுல்லா எழும்ப போகுது. அந்த கோபத்துக்குள்ள போய் நீங்க போய் விழுந்துறாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருந்து வெளியே வந்துருங்க. கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்க தப்பித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் அதிகாரத்துலதான் இந்த சபை வந்து உருவாகுது. அடுத்து கொரிந்தியர்ல வந்து லெட்டர்ஸா சபைக்கு வந்து எழுதுறாரு. இந்த சபைகள்லாம் எப்படி இருந்ததுங்கிறத ஆழமா படிங்க. போய் ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொன்னதை போய் அதை போய் சபையா பார்க்காதீங்க. சுவிசேஷம் வேற, சபை வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. இப்போ பண்ணிட்டு இருக்கவனுக்கு சுவிசேஷம் சொல்றோமா சபை நடத்துறோம்னே தெரியாது. அவனுக்கு கர்த்தர்னால யாரும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது வயிறு, பணம், இது அது மட்டும்தான். எப்படி உழைக்காம திங்கணும் அது மட்டும் தெரியும். எதுக்கு இவங்கெல்லாம் எல்லாமே எதுக்கு உள்ள வராங்கன்னா, இப்ப நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் நின்று கஷ்டப்படணும். உங்களுக்கு முன்னாடி உள்ள ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு தண்ணி வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். அப்படி போய் அங்க போய் கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் கிடைக்கும். அதை கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு எளிய வழி இது. அதுக்காக வருகிறார்கள். வேற எதுக்குமே கிடையாது. அதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலுங்க. ஜெபிக்கணும், கர்த்தர் உங்களோட உறவாடணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்ககிட்ட போனாதான் அங்க அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்டுக்கு போனாதான் எனக்கு ஆசீர்வாதம் எங்க பைபிள்ல இருக்கு. பைபிள் அதை விக்கிரகம்னு சொல்லுது. ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு நீ நினைச்சனா, விக்கிரகமானது ஒன்றுமே இல்லைன்னு பவுல் சொல்றாரு. நீ ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல போனா அங்க எனக்கு எதுவும் கிடைக்கனா நீ என்ன நினைக்கிறா? நீ விக்கிரகம் பண்ற. நீ ஒரு சிலையை வச்சுக்கிட்டு இந்த சிலையிட்ட போய்